ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் முட்டிக்கு சேஃப்டியாக ஸ்பாஞ்சி பஞ்சு துணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு அன்போட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் 2 வாங்கினேன். முன்னாடி சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது முட்டியிலேருந்து சுருண்டி சுருண்டி போயிடுது. அதனால் இப்போ நான் பெருசாக 2 வாங்கியிருக்கிறேன். இது காலில் இருந்து அந்த தொடை வரைக்கும் வருது. முட்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தடிப்பாக இல்லாததுனால பஞ்சு கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 காலில் ஒரு கால் தான் எனக்கு போலியோ வந்த கால், ஒரு கால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த காலில் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த போலியோ வந்த காலில் தான் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால என்னோடய பாடி வெயிட்டு ஃபுல்லாகவே இந்த காலில் தான் கொடுத்து நான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முட்டியை நான் ரொம்ப சேஃப்டியாக வச்சுப்பேன். நார்மலானவங்களுக்கு பாதம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முட்டி எனக்கு அவ்வளோ முக்கியம். பாதத்தில் ஒரு கல்லோ முள்ளோ குத்திட்டா எவ்வளோ கஷ்டமும் வலியும் இருக்குமோ, அதோட டபுள் மடங்காக எனக்கு இந்த முட்டியில் வந்து கல் மண் இந்த மாதிரி எது குத்திட்டாலுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதோட எந்திரிச்சு நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து சேஃப்டியாக வச்சுருப்பேன். நான் இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்துமே வந்து இந்த போலியோ வந்த காலில் மிஷின்லேருந்து இறங்கும்போது அடிபட்டு இப்போ வரைக்குமே அதில் வந்து ஒரு நீர் கொப்பளம் மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நாங்கள் நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துட்டோம், அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ பெருசாக அதை கண்டுக்கிறதே இல்லை. அதை தூக்கி தூரமாக வச்சுட்டு முட்டிக்கு சேஃப்டியாக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை இந்த வேலையை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் நம்ம லைஃபுக்குள்ளார வந்து ஏதாவது நம்ம எதிர்பார்க்காதமே நடந்துடும் நமக்கு. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அதை சரி பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை போயிட்ட பிறகு அதையே நினச்சி நம்ம கவலையும் கண்ணீரும் விட்டுக்கிடலாம் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தூக்கி தூரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்துடணும். நம்ம முடியாததை ஒன்று நினச்சி கவலையும் கண்ணீரும் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது இல்லை. அதனால் அதை நினச்சி ஏன் நம்ம கவலைப்பட்டுக்கின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுக்காமலே தான் இந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த கிச்சன் க்ளீன் பற்றி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், உங்களை நான் அது கண்டிப்பாக அடுத்த இது வீடியோவில் சொல்கிறேன். பாய்.